குஜராத்தை தொடர்ந்து ராஜஸ்தானின் ரம்யமான தேவிகள். அடுத்ததாக நான் தரிசிக்க புறப்பட்டது ராஜஸ்தானில் இருந்த சக்தி பீடங்கள். அத்துடன் குஜராத்தின் அம்பாஜியும் சேர்த்து கொண்டேன். சக்தி பீடங்கள் கபர்மலை, அம்பாஜிதான் அரசூர் பீடம் என நிறைய குஜராத் பண்டிட்களிடம் கேள்விப்பட்டிருக்கிறேன். உதய்பூர் மாதா தான் சக்தி பீடம், அங்கே சென்று வாருங்கள் என்று அசோக் எனக்கு கூறியிருந்தார். எனக்கு எப்பவுமே ஜாக்பாட் தான். ஒரு மாதாவை பார்க்க போய் அவள் தன்னை நிறைய இடங்களில் காட்டிக்கொண்டாள். ஆக அம்பாஜி ஊருக்குள்ளேயே அம்பாஜி கோவில், மலைமேல் அம்பா மாதா, பக்கத்தில் கேத் பிரம்மாவில் மாதா, காமாட்சி கோயில், ஏகவான் சக்தி, கோட்டீஸ்வரர் கோவில் பார்க்க நிறைய கோவில்கள். நான் அபு ரோடில் இறங்கி ஒரு டாக்ஸி பிடித்து அம்பாஜி போய் சேர்ந்தேன். முதலில் சென்றது அருகில் இருந்த உள்ளூர் அம்பாஜி கோவிலுக்கு. அழகான சுத்தமான கோவில், நீளமான கியூ வரிசை. மலைமேல் அம்பாஜி குடியிருக்க இங்கும் ஒரு அம்பாஜி ஏன் என்ற கேள்வி தோன்றுகிறது அல்லவா? மலையேறி போகும் வழி சிரமமானது. காடுகளுக்கு நடுவில் கோவில் இருந்ததால் வழிப்பறி, காட்டு மிருகங்களின் தொல்லை ஆகியவற்றிற்கு பயந்து ஒருவேளை கீழே ஒரு கோயில் கட்டியிருக்கலாம். எனக்கு பங்களாதேஷின் சந்திரநாத் மலை தான் ஞாபகத்துக்கு வந்தது. மலையேறி போவது கடினமாக இருப்பதால் இப்போது புதிதாக ஒரு பவானி மாதாவின் கோவிலை கீழே கட்டி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? மலைமேல் இருக்கும் அம்பாஜி அம்மனை ஒரு தங்கத்திலான திரிசூலத்தில் ஆவாகனம் செய்து இந்த உள்ளூர் அம்பாஜி கோயிலில் பிரதிஷ்டை செய்து அம்பாஜி மாதாவாக நாம் இப்போது வணங்குகிறோம். பழைய ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து புதிதாக ஆலயம் கட்டி அம்பிகையை அதே கருவறையில் வணங்குகிறோம். அம்பிகை அருவுருவமான அம்பிகைக்கு புஷ்பங்களால் தினமும் ஒரு தேவியின் உருவத்தை உண்டாக்கி பக்தர்களின் தரிசனத்திற்கு தருகிறார்கள். இங்கிருந்து கேத் பிரம்மா ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோயில். அங்கும் அம்பாஜி மாதா தான் கோவில் கொண்டிருக்கிறார். இந்த கோவில் அம்பாஜி அழகான நந்தியம் பெருமான் வாகனத்தில் பார்வதி மாதாவாக காட்சி தந்தார். ஒவ்வொரு நாளும் அம்பிகை ஒவ்வொரு வாகனத்தில் ஒரு அம்பிகையாக அலங்கரித்து வாரம் முழுவதும் நமக்கு காட்சி தருகிறார். குஜராத்தில் அம்பாஜி தரிசனத்துக்கு பக்தர்கள் வந்த வண்ணம் தான். நான் அந்த கோவிலிலிருந்து ஏகவான் சக்தி பீடம், நம் காமாட்சி அம்மையின் கோவில், 51 சக்தி பீடங்களின் தேவிகளும் ஒரே இடத்தில் காட்சி தருவதால் ஏகவான் சக்தி பீடம். நம்மூர் கோபுரம் அழகான சிறிய குன்றில் அமைந்துள்ளது. அம்மையின் கோவில். கோபுரம் தாண்டி உள்ளே நுழைந்தால் நம் அன்னை காமாட்சி சர்வ அலங்காரத்துடன் காட்சி தருகிறார். மாத்திருக்கா பீடங்கள் புஸ்தகமும் 51 அம்பிகைகளின் படமும் எனக்கு அங்கே கிடைத்தது. அன்னை காமாட்சியை நடுநாயகமாக கொண்டு 51 அக்ஷர பீட தேவிகள், ஆ முதல் க்ஷா வரையில் உள்ள அக்ஷர தேவிகள் அந்தந்த தேவிக்குரிய அங்க லட்சணங்களுடன், அந்த தேவிக்குரிய வாகனத்துடன், அவர்களுக்கான ஸ்லோகத்துடன் தனித்தனியாக காட்சி தருகின்றார்கள். மேலும் தந்திரம் இந்த ஒவ்வொரு மாத்திருக்கா அக்ஷரத்திற்கும் அக்ஷர பீடத்தின் நாமமும் தேவியின் உடலில் எந்த பகுதி விழுந்தது என்றும் கூறுகிறது. நாம் நம்முடைய உடலில் அந்தந்த அங்கங்களை அந்த புனித பீடமாக கருதி தொட்டு இந்த பீடங்களின் நாமத்தை சொல்லி அன்னையை வணங்கலாம். அங்கிருந்து சிறிது தூரத்தில் கோடீஸ்வரர் ஆலயம். மலை மீது காரில் சென்றால் ஒரு பெரிய கோவில். பரமேஸ்வரனுக்கு ருத்ராபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது. அங்கிருந்து அழகாக ஐயனை தரிசனம் செய்ய முடிந்தது. வெளியே வந்தால் அன்னை சரஸ்வதி, வேகவதியாக பார்த்த அன்னை நான் காளீஸ்வர் மட்டில் வேகவதியாக பார்த்திருக்கிறேன். பிரயாகில் அந்தர்யாமி, மானா கிராமத்தில் உற்பத்தி ஸ்தானம். ஆனால் இங்கே கோமுகம் வழியாக விழுந்து ஒரு சின்ன குளமாக காட்சி தருகிறார். நான் என் கால் படாமல் சிறிது நீரை எடுத்து சிறுசில் தெளித்து என்னை புனிதமாக்கி கொண்டேன். அங்கிருந்து சிறிது தூரத்தில் அன்னைக்கு கோவில் இருக்கிறது. ஒரு சில படிகள் ஏறி பின் இறங்கினால் ஒரு சிறிய துவாரம். மண்டை இடிக்காமல் குனிந்து நெளிந்து ஒரு 4 படிகள் இறங்கினால் வெள்ளைப்புடவை உடுத்தி கையில் வீணையுடன் மாதா சரஸ்வதி. அவளை தரிசித்து அவளிடம் பிரியா விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்த ஆரவல்லி மலைத்தொடரில் கப்பர் குன்றில் மேலிருக்கும் அம்பாஜியை தரிசிக்க புறப்பட்டேன். அரசூர் பீடம், அம்பிகை இருதயம் விழுந்த இடம் என்கிறது தந்திரச்சூடாமணி. கபர் குன்றின் மேல் அமையும் திருக்கோவில் இருக்கிறது. அம்பிகை தாக்ஷாயனின் 2 தனங்களற்ற மார்பு பகுதி, அதாவது ஹிருதயம் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது. மிகவும் புராதனமான மற்றும் பவித்திரமான க்ஷேத்திரம். வேதங்கள் போற்றும் மிகவும் புனிதமான சரஸ்வதி தீரத்தில், நதி தீரத்தில் அமைந்துள்ளது. அனைத்து உலகங்களுக்கும் அனைத்து தேவர்களுக்கும் தலைவையான நம் அம்மை இங்கு எத்தனை காலமாக பூஜிக்கப்படுகிறாள் என்று யாருக்குமே தெரியாது. அம்மையின் பெயர் சந்திரபாகா அல்லது பீமரூபா.
அவளுடைய பைரவர் சர்வ சித்தீஸ்வர். அம்மா அம்பிகைக்கு உருவம் இல்லாமல் அரு உருவமாகவே ஸ்ரீ விஸ்வ யந்திரத்தால் ஸ்தாபிக்கப்பட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அரு உருவமாக காட்சியளிக்கிறார். அம்பிகை கருவறையில் அகண்ட தீபமாக அணையா விளக்காக ஒரு அகல் தீபத்தில் காட்சி தருகிறார். அணியும் கனக ஒளிமலையே, அமுத நதியே, அருட்கடலே, அதிகாராதி தேவதையே, அகண்ட முடிவில் ஒளிச்சுடரே என்கிறார் அபயாம்பிகை பட்டர். பொன்னாலான ஒளிமலையே அம்பிகை, அவள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒளி அல்லவா. அழியார் கமலத்தின் ஆரணங்கே, அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனி என்கிறார் அபிராமி பட்டர். எல்லா உலகிற்கும் பேரொளி தரும் ஒளி அம்பிகையின் திருமேனியில் இருந்து வீசுகிறது. இந்த உலகத்தையே ஒளிமயமாக்குவார்கள். சீதையை தேடி ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் வரும்போது அம்பாஜி மாதாவை தொழுதிருக்கிறார்கள். அன்னை தேவி துர்க்கையின் சுரூபத்தை கொண்டவள். போரில் தன்னுடன் இருப்பவர்கள் அனைவரும் இருந்ததும் ராவணன் இந்த அன்னையை தனக்கு சாரதியாக இருக்கும்படி வேண்ட அன்னை அவனுக்கு சாரதியாகிறாள். அன்னை இருக்குமிடம்தானே ஜெயம் இருக்கும். ராவணனுக்கு சாரத்தியம் செய்யும் அம்பிகை கண்டு, அம்மா நீ அதர்மத்தின் பக்கத்தில் இருக்கலாமா என்று கேட்க, அன்னை ராவணனை விட்டு விலகி ஸ்ரீராமனுக்கு ஜெயித்து தருகிறாள். அம்பிகையின் நல்லவர் பக்கம்தான் இருப்பாள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர் அருளை வாரி வாரி வழங்குகிறார். குஜராத்தில் சோமநாத் கோவிலுக்கு அடுத்து அம்பாஜி மாதாவின் கோவிலில் தான் கூட்டம் அதிகம். அம்பிகையின் இருதயம் விழுந்த இடம் அல்லவா. அனைவரையும் கருணையோடு பார்ப்பவள் அன்னை நம் கிருஷ்ணனின் எதுவும் சித்து குலசுவாமினியும் ஆகிறாள். கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் இங்குதான் முடி இருக்கியதாக கூறுகிறார். அன்னையை பவானியாக தொழுது பூஜை செய்து தனக்கு கண்ணனை பதியாக வேண்டும் என்று ருக்மிணி தேவி வேண்டியிருக்கிறார். பஞ்சபாண்டவர்களும் தேவியை வணங்கி ஆசி பெற்றிருக்கின்றனர். ராஜஸ்தானை ஆண்ட அரசர்கள் யுத்தத்திற்கு செல்லும் போது அன்னையை வணங்கி பின் வெற்றி கண்டதும் தங்களுடைய வாளையை அன்னைக்கு காணிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். அரசூர் மலையின் அரசி இங்குள்ள மக்களுக்கு கண்கண்ட தெய்வம். குஜராத்தில் பெயர் போன கர்பா நடனம் இந்த கபர் மலையில் உருவானது. இன்று குஜராத்தின் கலாச்சார சின்னமாக திகழ்கிறது இந்த தீப நடனம். இந்த மலையில் ஏற படிகளும் உண்டு, ரோப்கார்களும் உண்டு. நான் வெகு தூரம் கியூவில் நின்ற பிறகே ரோப்காரில் இடம் கிடைத்தது. அழகான மலை மீது சின்ன ரோப்கார் செல்லும் போது கொஞ்சம் பயமாக இருக்கிறது. பழக்கம் காரணமாக நான் மிகவும் ரசித்து பயணம் செய்தேன். ஒரு சில நிமிடங்களில் அன்னையின் காலடியில் கொண்டு சேர்த்து விட்டார்கள். பெரிய கியூ, தள்ளுமுள்ள அதிகம். அம்பா மாதாக்கு ஜெய் கோஷத்தில் கலந்து முன்னேறினேன். மேலே பனிங்கிலாலான மண்டபம், அதில் ஒரு சிறு கர்ப்ப கிரகத்தில் அணையாத தீபமாக, அகண்ட தீபமாக அன்னை அகிலாண்ட நாயகி. அவளை வைத்து எடுக்காமலேயே பார்த்து கொண்டே வந்தேன். ஒரு நொடியில் தள்ளி விடுகிறார்கள். ஆனால் அன்னையின் புராதீனம் அறிந்ததால் நம்மால் அந்த நொடிக்குள் அன்னையின் தரிசனமும் சாநித்தியமும் அதிர்வலைகளையும் உணர முடிகிறது. மனமில்லாமல் கீழே இறங்கி வந்தேன். அடுத்து நாம் போக போவது அற்புதாமலையின் அதர் தேவி கோவிலுக்கு.